Vivo அவங்களோட V சீரிஸ்ல இப்போ புதுசா V70 Lite அப்படின புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு and இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இந்த ஃபோன் நீங்க வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் T சீரியஸில் T4 என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது ப்ரோ வேரியண்ட். இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD+க்கான ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கூடவே இந்த ஃபோனுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா SGSோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு 3000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு HDR மோடில் மட்டும்தான் போகும். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7400 டர்போ சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், மிட்ரேஞ்சில் இது ஒரு நல்ல ப்ராசஸர். BGMI மாதிரி கேம்ஸ் தான் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GBக்கான LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 128 இல்லைனா 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா. ஸோ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அபேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. இந்த சென்சார் அப்படிங்கிறத சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 6500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் UI-யான OS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் UAE கண்ட்ரீஸில் அவைலபிளாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ UAE ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அதாவது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 28,600க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல டீல்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகுமான்னு கேட்டால் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்தியாவில் V சீரியஸ் பெரிய ஹிட்டான சீரியஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30,000 35,000 ருபீஸ்க்குள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம் ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.